சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் வட்டி விகிதம் 8.25% உயர்வு. மத்திய அரசு சொன்ன குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 2024 முதல் 2025 நிதியாண்டுக்கான ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப்ஓ வைப்பு தொகைகளுக்கு 8.25% வட்டி விகிதத்தை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. மேலும் சனிக்கிழமை அன்று இந்த முடிவை ஒரு மூத்த அதிகாரி உறுதிப்படுத்தினார். மேலும் இபிஎஃப்ஓ முக்கிய அறிவிப்பு. மார்ச் 2025 ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ அளித்த பரிந்துரையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட விகிதம் இந்தியா முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு பயனளிக்கும். 2019 முதல் 2020 நிதியாண்டுக்கு பிறகு வழங்கப்படும் அதிகபட்ச வட்டி விகிதம் இதுவாகும். மேலும் முந்தைய வட்டி விகிதத்தின் அடிப்படையில் முந்தைய நிதியாண்டுக்கான 2023 முதல் 2024 இபிஎஃப் வட்டி விகிதம் 8.15% நிர்ணயிக்கப்பட்டது. இது 2022 முதல் 2023 8.10% இருந்ததை விட சற்று அதிகமாகும். கடன் பத்திரங்களிலிருந்து மேம்பட்ட வருமானத்தையும் பங்கு முதலீடுகளில் சிறந்த செயல்திறனையும் இந்த உயர்வு பிரதிபலிக்கிறது. தற்போதைய 8.25% விகிதம் இபிஎஃப்ஓவின் முதலீட்டு உத்திகள் மற்றும் நிதி மேலாண்மை மீதான நிலையான நம்பிக்கையை குறிக்கிறது. மேலும் ஊழியர்களுக்கு நல்ல செய்தியாக தனித்தனி முன்னேற்றமாக இபிஎஃப்ஓ அதன் முன்பண கோரிக்கை செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க மேம்படுத்தலை முன்னதாக அறிவித்திருந்தது. மார்ச் 2025 முன்பண கோரிக்கைகளுக்கான தானியங்கி தீர்வு வரம்பை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அமைப்பு முடிவு செய்தது. இந்த 5 மடங்கு அதிகரிப்பு அமைப்பின் 7.5 கோடி உறுப்பினர்களுக்கு வசதியை அதிகரிக்கும் மற்றும் நிதிகளை அணுகுவதில் ஒட்டுமொத்த எளிமையை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 5 லட்சம் ரூபாயாக நீட்டிப்பு. மருத்துவ அவசர நிலைகளுக்கு ஏப்ரல் 2020 முதலில் தொடங்கப்பட்ட தானியங்கி தீர்வு வசதி தொடர்ச்சியான முன்னேற்றங்களை கண்டுள்ளது. மே 2024 வரம்பு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போது வரம்பு 5 லட்சம் ரூபாயாக நீட்டிக்கப்பட்டுள்ளதால் உறுப்பினர்கள் தேவைப்படும் போது விரைவாக நிதியை பெற முடியும். மேலும் 3 நாட்கள் மட்டுமே. மருத்துவ அவசர நிலைகள் தவிர கல்வி, திருமணம் மற்றும் வீட்டு வசதி தொடர்பான செலவுகளையும் உள்ளடக்கியதாக தானியங்கி தீர்வு அம்சம் இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது அனைத்து கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட 95% தானியங்கி செயல்முறை மூலம் தீர்க்கப்படுவதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. பெரும்பாலான கோரிக்கைகள் இப்போது 3 நாட்களுக்குள் செயலாக்கப்படுகின்றன. இது முந்தைய 10 நாட்கள் காலக்கெடுவில் இருந்து கூர்மையான முன்னேற்றமாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.